அமாவாசைக்கு கோசாலை செட்டு ரெடி ஆயிடுச்சு. கோசாலை செட்டு ரெடியான பிறகு நம்ம கோயில் வேலை செட்டுக்கு பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. கோயில் வேலை இன்றையிலிருந்து ஆரம்பம். இதுதான் சிற்பி வந்திருக்காரு. இங்கே முருகன் கோயில் உட்காருங்க, வர்றேன். கோசாலை வேலை ஒரு நாளில் சிறப்பாக முடிஞ்சிச்சு. அமாவாசை பௌர்ணமிக்கு வர்றவங்க எல்லாம் கொஞ்சம் நாளைக்கு வெயிலில் தான் கோயில் வேலை முடியும். தண்ணி வெயிலில் தான் கொஞ்சம் கொஞ்சம் அம்மாவை தரிசனம் பண்ணணும், பார்த்துக்குங்க. ஆனால் எப்பொழுதும் அமாவாசை பௌர்ணமிக்கு சிறப்பு இருக்குது, அன்னதானம் இருக்குது, எல்லாம் இருக்குது. அம்மாவோட அருளால் அது கோயில் வேலை வேகமாக உங்கள் எல்லோரோட ஆசீர்வாதத்திலும் சீக்கிரமாக நடக்கணும். நாங்களும் வேண்டிக்கிறோம், நீங்களும் வேண்டிக்குங்க. இங்கே வந்து அதிகப்படியாக காற்று அடிக்கிறதுனால இந்த தகரங்கள்லாம் பிச்சு நிறைய தடவை பிச்சு எரிஞ்சிருச்சு. அதை ஒட்ட வச்சு போட்டு அந்த ஓட்ட தகரமாக இருந்ததுனால தான் இன்னைக்கு அம்மாவோட அருளால் காங்கிரீட் ஆகுற முயற்சி அம்மா கொடுத்துருக்காங்க. ஒரு கெட்டதுலேயே ஒரு நல்லது இருக்குன்றது மாதிரி இந்த தகரங்களை காற்று பிச்சு எரிஞ்சதுனால தான் இன்னைக்கு அம்மா வந்து காங்கிரீட் போடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காங்க. இங்கே தான் கோயில் வேலைகள் இருக்கு. இது கோயில் கோபுரமும் முன்மண்டபமும் அம்மா கட்ட போகிறாங்க. அம்மாவுக்கு மேலே கோபுரம் வந்து கலசம் வைக்கிற மாதிரியான கோபுரம். ஓம் சக்தி நாகசக்தி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ஐயா தான் வந்து நம்ம கோயில் வேலைக்கான எஸ்டிமேட் போட்டுக்கிட்டு இருக்காரு. ஐயா, என்ன எஸ்டிமேட்லாம் போட்டிங்களா? வணக்கம் பக்தர்களுக்கு, நாம கோயில் பக்த பெண் தெய்வங்களுக்கு வணக்கம். நான் தான் கோயில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். 10-20 வருஷமாக அனுபவம் இருக்குது. இங்கே போன மாதம் பௌர்ணமிக்கு வந்திருந்தேன். அம்மா இதில் கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. கொஞ்சம் வேலையில் உள்ளே வந்த படம் பெரிய வேலையாக இருக்குது. வர்ற பக்தர்கள்லாம் வந்து மழையிலையும் வெயிலையும் நனையாமல் ஒரு பெரிய மண்டபம் கட்டுறதா பிளான் போட்டிருக்காங்க. அந்த மண்டபத்துக்கு எஸ்டிமேட் போட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால் கொஞ்சம் பணம் முன்ன பின்ன இருக்கும். எல்லா பக்தர்களும் முடிஞ்ச வரைக்கும் உங்களால் என்ன முடியுமோ அந்தளவுக்கு பண உதவியும் பொருள் உதவியும் செஞ்சு நாகமாக மண்டபத்தையும் கருவறையும் கட்டி, வராகி அம்மனுக்கான மண்டபத்தையும் கருவறையும் கட்டி முடித்து கூடிய சீக்கிரம் கும்பாபிஷேகம் எவ்வளோ விரைவாக செய்யணுமோ அவ்வளோ விரைவாக செய்கிறதுக்கான ஒத்துழைப்பு உங்கள் மூலமாக வர பெற்றால் நல்லாயிருக்கும். நாகம்மா ஆசீர்வாதத்தோடு எல்லோரும் நல்லாயிருக்கும். வணக்கம், என் பேர் பெரியசாமி. ஊர் சீப்பாலக்கோட்டை, தேனி மாவட்டம். நான் ஒரு குக்கிராமத்தில் இருக்கிறேன். கோயில் வேலை 10-25 வருஷமாக செஞ்சுக்கிட்ருக்கேன். நிறையா கோயில் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணி கொடுத்துருக்குறேன். இந்த மாதம் போன மாதம் பௌர்ணமிக்கு அம்மா அவங்கள வந்து கோயிலுக்கு வந்து பார்த்தேன். அவங்க இதில் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொன்னாங்க. அந்த வேலையை செய்யலான்னு சொல்லிட்டு கொட்டேஷன் போட்டுக்கிட்டுருக்கோம். அதனால் இந்த கோயிலை வந்து அம்மா தனியாக இருந்து இந்தளவுக்கு முயற்சி பண்ணி மக்களுக்கு ஒரு நல்ல சேவை செஞ்சிட்ருக்காங்க, அருள்வாக்கு கொடுத்துட்ருக்காங்க. அதனால் இந்த கோயிலை பெரிய அளவில் நானும் சரி, என் குடும்பமும் சரி, எங்கள் ஊர் பொதுமக்கள் பிள்ளைகளும் சரி எல்லோரும் சேர்ந்து இந்த கோயிலை கட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முனைப்போடு இருக்காங்க. அதுபோல் அம்மா தனியாக இருந்து இவ்வளோ பெரிய முயற்சி, இவ்வளோ பெரிய கோயில் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களுக்கு நல்ல ஒரு ஆசி கொடுத்துட்ருக்காங்க. அதோட நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பங்கு என்னவோ அதோட கூட்டத்தோட கூட்டமாக இருந்து
இந்த நாகம்மாவை சிறப்பாக கட்டி வராக அம்மனை சிறப்பாக அந்த கருவறையும் கட்டி ஒரு கும்பாபிஷேகம் நடத்தி கொடுக்க எல்லோரும் வந்து ஏதாவது ஒரு வழியில் ஒரு சின்ன கை கொடுத்து அம்மாவுக்கு ஒத்துழைப்போட அம்மாவை ஊக்கப்படுத்தி இந்த பெரும் முயற்சியை வெற்றியடைய செய்ய மனமாற வேண்டிய நன்றி வணக்கம்.